நம் நாட்டின் பெட்ரோல் டீசல் தேவைக்கான கச்சா எண்ணெயை தந்து உதவிய ரஷ்யாவின் நிலைமை தற்பொழுது மோசமாகி வருகிறது. ஏனென்றால் ரஷ்யாவிலேயே தற்போது பெட்ரோல் தட்டுப்பாடு நிலவி வருகிறது. இதனால் நம் நாட்டில் இருந்து பெட்ரோல் வாங்கி ரஷ்யா பயன்படுத்த தொடங்கியுள்ளது. உலகில் கச்சா எண்ணெய் வளமிக்க நாடுகளில் ஒன்றான ரஷ்யாவிற்கு இந்த நிலை ஏன் வந்தது என்று இந்தியா ஆராயத் தொடங்கியுள்ளது. இதற்கு முக்கிய காரணமாக அமைந்துள்ளது உக்ரைன் ரஷ்யா போர். உக்ரைன் ரஷ்யா இடையே கடந்த 4 ஆண்டுகளாக போர் நடந்து வருகிறது. இன்னும் போர் முடியவில்லை. இரு நாடுகளும் மாறி மாறி தாக்கி வருகின்றன. இந்த நிலையில் சமீப காலமாக உக்ரைன் ட்ரோன் மூலமாக ரஷ்யாவின் எரிசக்தி துறை சார்ந்த உள்கட்டமைப்புகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தியுள்ளது. குறிப்பாக கச்சா எண்ணெய் சுத்திகரிப்பு மையங்கள் தாக்குதலுக்கு உள்ளாகி வருகின்றன. இதனால் தற்போது ரஷ்யாவில் கடுமையாக பெட்ரோல் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யாவின் பல பிராந்தியங்களில் பெட்ரோல் கிடைக்காமல் மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்க வேண்டிய சூழலும் ஏற்பட்டுள்ளது. மேலும் பல இடங்களில் பெட்ரோல் விலையும் கிடுகிடுவென அதிகரித்துள்ளது. இதனால் பெட்ரோல் தேவையை பூர்த்தி செய்ய ரஷ்யா நம் நாட்டிடம் இருந்து வாங்க தொடங்கியுள்ளது. அதன்படி முதற்கட்டமாக சுமார் 60,000 பெட்ரோல் டன் முதல் 60,000 மெட்ரிக் டன் வரையிலான பெட்ரோல் நம் நாட்டிடம் இருந்து சரக்கு கப்பலில் ரஷ்யாவிற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இந்தியா மட்டுமின்றி பிற நட்பு நாடுகளிடம் இருந்தும் பெட்ரோல் தரும்படி ரஷ்யா பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. ஏனென்றால் கோடை காலத்தில் ரஷ்யாவை எடுத்துக்கொண்டால் ஒரு நாளைக்கு 1,10,000 மெட்ரிக் டன் பெட்ரோல் பயன்பாடு தேவைப்படுகிறது. இதனால் பிற நாடுகளின் உதவியையும் ரஷ்யா நாடியுள்ளது. அந்த வகையில் நட்பு நாடான பெலாரஸ் ரஷ்யாவிற்கு உதவ முன்வந்துள்ளது. ஜூன் முதல் பாதியில் மட்டும் பெலாரஸ் 70,000 மெட்ரிக் டன் அளவிலான பெட்ரோலை ரஷ்யாவிற்கு வழங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது.